அப்ப எப்படித்தான் இந்த முன்னோரை அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்கிறது? சாத்தியமா? அதான் இந்த உரையில சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். சாத்தியம். அப்படி செய்யக்கூடிய மத்தவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். எப்படி ஜப்பானியர்கள் அதை கொண்டு வர செய்யலாம்னு பார்க்கலாம். எப்படி யூதர்கள் அதை பண்ணலாம்னு பார்க்கலாம். எப்படி துருக்கியர்கள் அதை பண்ணலாம்னு பார்க்கலாம். அதான சரியான வழி. வெற்றி பெற்றவர்கள் என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். அவங்க இந்த ஆனா அவனாவை பிடிச்சு தூக்கிட்டு இருக்கிறது, அவங்க அந்த பழம்பெருமையை ஊட்டிட்டு இருக்கிறது, அவங்களுடைய ரூட் எதுவோ அந்த ரூட்டுடைய சாராம்சம் பிள்ளைகள் வரும்படி தான் பார்த்துக்கிறாங்க. அது சாத்தியம். இப்போ பிரிட்டன்ல வளரக்கூடிய ஒரு 18 வயசு பையன் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அங்கும் இருக்கக்கூடியது ஒரு ஒரு டிஸ்கோர்ஸ் தான், ஒரு விவாதம் தான் நடந்துட்டு இருக்கு. எது மரபு, எது பழசு, எது புதுசுன்னு ஒவ்வொரு தரப்பும் சொல்லக்கூடிய விவாதம் இருக்கு. அந்த விவாதத்துல ஒரு சின்ன பகுதி தெரிஞ்சா இவன் அப்டேட் ஆகும். அந்த விவாதம் தான் வர வேண்டுமே ஒழிய அங்கு முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கக்கூடிய நெறிகளை சமைச்சு கொடுக்க அங்க ஒரு கண்டுகட்டி இருக்கு. அந்த கண்டுகட்டியோட தொடர்பு இருக்கு. ரெண்டாவது, இங்கே தானாகவே ஒரு உலகத்தை உருவாக்க முடியுதா இல்லை? இப்ப ஜப்பானியர்களுக்கு புறம்பெயர்ந்த ஜப்பானிய உலகம் ஒன்று இருக்கு. அப்படி ஒன்று பெஸ்ட், அது சிறப்பு. அட்லீஸ்ட் ஒரு தொடர்ச்சி அது சாத்தியமான சாத்தியம்தான். அதுக்கு நீங்க ஆனாவனா படிச்சாகணும்னு இல்லை. துருக்கிய பண்பாடு துருக்கி மொழியை வழியா படிக்கிறது, ஆங்கில வழியா தான் படிக்கிறாங்க. ஜப்பானிய மொழியை ஜப்பானிய மொழியில படிக்க முடியாது. ஏன்னா ஜப்பானிய மொழியில் இருக்கிற 56,000 எழுத்து இருக்கு மினிமம் ஜப்பானிய மொழி படிக்கிறது. அதாவது 2 லட்சம் எழுத்துக்கள் இருக்காது. அப்படி தெரிஞ்சாதான் ஜப்பானிய மொழி தெரிய முடியும். 56,000 எழுத்து தெரிஞ்சாதான் ஓரளவுக்காக படிக்க முடியும். அமெரிக்காவில் கூட ஒரு ஜப்பானிய மாணவன் 56,000 எழுத்து படிக்க முடியும், சாத்தியமே கிடையாது. ஆனா ஆங்கில மொழியா ஜப்பானிய மொத்த இலக்கியத்தையும் படிக்க முடியும், படிக்கிறாங்க. ஜப்பானில் இருக்கக்கூடிய டிஸ்கோர்ஸ், ஜப்பானிய பண்பாட்டை மறுவரையறை செய்வது எப்படி, அடுத்த காலத்துக்கு கொண்டு போறது எப்படி, அதுல என்னென்ன சிக்கல் இருக்கு, என்னென்ன தரப்புகள் இருக்கு, என்னென்ன கருத்து முதல் இருக்கு, எல்லாம் அவனுக்கு ஓரளவுக்கு தெரியும். அவனை தொடர்பு வச்சிருக்கான், அந்த கண்டினியூட்டி அவன்கிட்ட இருக்கு. அது சாத்தியம். நாம சேர்த்து அது இங்க இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்க அல்லது பிரிட்டானிய இளைஞன் ஒருவர் தமிழ் வழியாக தமிழ் இலக்கியத்துக்கு பெஸ்ட் படிக்கணும்னா அவன் தமிழ்ல எவ்வளவு தேர்ச்சி பெற்றிருக்கான், சாத்தியம். இங்க என்ன பண்ணுவாங்கன்னா அமெரிக்கா அல்லது பிரிட்டானிய ஸ்டாண்டர்ட்ல 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு தமிழ்ல அணில் ஆடு ஆமை சொல்லி கொடுப்பாங்க. அவன் எவ்வளவு நேரம் படிக்க முடியும்? அவன் இன்டர்நெட்டுக்கு அந்த படிக்கிறது சம்பந்தம் கிடையாது. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு 8ஆம் கிளாஸ் பையன், சாதாரண படிக்கக்கூடிய ஒரு பையன், தமிழ்நாட்டுடைய பெஸ்ட் லிட்டரேச்சர் பீஸ் வந்து டிரான்ஸ்லேட் ஆகி வரும்னா ஈஸியா படிக்க முடியும். அமெரிக்காவில் 6ஆம் கிளாஸ் அல்லது 5ஆம் கிளாஸ் மாணவிகள் முந்தின நாள் 6ஆம் தொகுப்பு ஆங்கில தொகுப்பு வாங்கி மறுநாள் காலையில முழுசா படிச்சுட்டு வந்து பேசுறாங்க. ஒரு இரவுக்கு மேல 400 பக்கம் படிக்க வேண்டியது, ஒரு இரவு நான் 400 பக்கம் படிக்கிறேன். அவ்வளவு ஈஸியா படிக்க முடியும். படிக்கும்போது அந்த அறம் மாதிரியான ஒரு தொகுப்பு தமிழகத்துடைய சிறப்பை மட்டும் சொல்லல, அவ்வளவு இருட்டையும் சொல்லுது இல்லையா? சாதி கொடுமையில சொல்லுது, சுரண்டல சொல்லுது, எல்லா நெகட்டிவிட்டி அதுல இருக்கு. பெண் அடிமைத்தனம் பற்றின கட்டுரை இருக்கு. இதெல்லாம் நம்ம பிள்ளைகிட்ட நீங்க மறைக்க முடியாது. உங்க கல்லூரியில போனா எல்லாம் அங்க பாடமா இருக்கும். இந்தியாவில் சாதி கொடுமை இருக்குன்னு ஒரு இந்திய குழந்தைகிட்ட இந்திய பெற்றோர் மறைக்க முடியுமா? ஏன்னா இங்க பள்ளிக்கல்வியில் தானே சாதி பத்தி அவ்வளவு பெரிய படங்கள் இருக்கு. அமெரிக்காவில் தானே பெஸ்ட் புக்ஸ் எழுதப்பட்டிருக்கு. அப்ப அதனுடைய ஒரு உண்மையான சித்திரம் தான் அவனுக்கு இன்னைக்கு தேவை. அந்த சித்திரம் அவனுக்கு இன்னும் நம்பகத்தன்மையை உருவாக்கு. சாதி என்கிற விஷயத்தை இன்றைய தமிழகம் எப்படி எதிர்கொள்வது என்பது ஒரு அமெரிக்கால பிரிட்டானிய இளைஞனுக்கு தெரியும் என்றால் அவனுக்கு ஒரு கனெக்டிவிட்டி வரும். அந்த இருட்டு, அந்த வெளிச்சம், இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கான அந்த முரண்பாடு, அந்த போராட்டம் அப்படியே வரும் என்றால் ஒரு தொடர்ச்சி உருவாகும். அதுதான் மெய்யான
பண்பாட்டு தொடர்ச்சியா இருக்க முடியும். அதுதான் உண்மையான பண்பாட்டு தொடர்ச்சியா இருக்க முடியும். அதுதான் கன்வின்சிங்கா இருக்கும். நீங்க திருக்குறள் சொன்னீங்கன்னா அவனுக்கு திருக்குறள் என்று உலகத்தில் பல்வேறு நீதி நூல்கள் ஒன்றுதான். எந்த புல்லரிப்பெல்லாம் அவனுக்கு வரப்போறது. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு உண்மையான விவாத களம், அறிவார்ந்த களம், இலக்கிய களம் சரியான நிறத்தோடு சரியான வீச்சுடன் வந்து சேரும் என்றால் அது உண்மையான ஒரு தொடர்பு ஏற்படும். அதை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியை தான் சென்ற சில ஆண்டுகளாக சிறுக ஆரம்பிச்சிருக்கோம். அது நம்ம செய்யல இல்லை. நம்ம வந்து புலம்பெயர்ந்தல் ஆரம்பிச்சு 50 ஆண்டுகளுக்கு மேலாயும் கூட நம்ம அங்க இருக்கக்கூடிய நஸ்டாலஜியாவை கொண்டாட தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு வேட்டி கட்டிட்டு வர்றது, படம் கட்டிட்டு வர்றது, இடியாப்பம் சாப்பிடுறது என்ற அளவில் வச்சிருக்கோம். அதுக்கு அப்பால ஒரு விஷயத்தை கொண்டு போகணுங்கிற ஒரு முயற்சியை ஆரம்பிக்கும் போது அந்த பழைய அந்த சிஸ்டம் இருக்கு. அதுதான் பெரிய தடையா இருக்கு. ஒண்ணு அவங்களுக்கு புரியல. தமிழ் பண்பாடு நாங்க ஒவ்வொரு வருஷமும் பண்பாடை கொண்டு வருவாங்க. போன வருஷம் சத்யராஜ் வந்தார். இந்த வருஷம் வந்து கேட்டிருக்கோம், இவங்க இந்த கவர்ச்சி நடிகை பார்த்தாச்சு அப்படின்னு சொல்றோம். இல்லைங்க, தமிழ் பண்பாடு வேற ஒண்ணு இருக்கு. நீங்க குஷ்பு கொண்டு வரல, எங்களுக்கு எந்த அப்செஷனும் கிடையாது, வரட்டும். ஆனா வேற ஒரு இடத்துல 4 தமிழ் எழுத்தாளர்களை கொண்டு வருவோமே அப்படின்னு பண்ணா அவங்களுக்கு அது பொருட்கள் அது எல்லாம் பிரிச்சு போறீங்க, அது வேண்டாம் அப்படிங்க. அதுக்கு எதிரான எல்லா முயற்சி இதுவரைக்கும் எந்த தமிழ் சங்கத்திலிருந்து எந்த ஆதரவையும் நாங்கள் இதுவரைக்கும் பெற்றதில்லை. முதன்முறையாக இப்பதான் சிகாகோ தமிழ் சங்கத்திலிருந்து ஒரு ஆதரவு வந்திருக்கீங்க. ஒரு பேரலல் இயக்கமாக தான் இதை முன்னெடுக்கும். ஆனா அதுக்கு அவ்வளவு ஆதரவு. அதை விட அடுத்த தலைமுறையில் வரக்கூடிய எதிர்வினை வந்து மிக மிக பாசிட்டிவ், நம்ப முடியாத அளவுக்கு. இப்போ அறம் மாதிரியான ஒரு கலையை அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்த ஒரு 15 வயசு பொண்ணு எப்படி படிக்குங்கிற ஒரு திகில் எனக்கு இருந்தது. அந்த பொண்ணு வந்து பேசும்போது அதுக்கு புரியாத ஒரு நியூஸ் அதுல இல்லை. சமூகம், ஜாதி சார்ந்த ஒரு நியூஸ் அதுல இல்லை. அப்ப நான் கேட்டீங்க, இந்த காஸ்ட் ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் உனக்கு எப்படி புரிஞ்சுது? அதுதான் விக்கிபீடியா இருக்க. எனக்கு டிராமா தான் தேவை, டேட்டா எனக்கு ஒன்று தேவையே கிடையாது. எல்லாமே உடனடியா ஏஐ சொல்லிடும். டேட்டா எல்லாம் பிரச்சனையே கிடையாது. எனக்கு அந்த டிராமா அந்த இமேஜ் செக்ஷன் மட்டும் போதும். நண்பர்களே, இப்போ வரக்கூடிய ஏப்ரல் 2-3 தேதிகளில் நியூயார்க்கில் ஒரு நவீன தமிழ் இலக்கிய மாநாடு ஒன்று நடத்துறதா இருக்கும். 2 நாள் மாநாடு. இந்தியாவிலிருந்தும் மற்ற நாடுகளிலிருந்தும் ஏறத்தாழ 30 தமிழ் எழுத்தாளர்கள் கொண்டு போவோம். அங்கு இருக்கக்கூடிய விமர்சகர்கள், எழுத்தாளர்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேர அதை வரவழைக்க முயற்சி பண்றோம். எங்களுக்கு நிதி ஆதாரங்கள்லாம் ஒன்றும் கிடையாது, நண்பர்களுடைய நிதி மட்டும்தான். ஒரு கார்பரேட் அமைப்பு எங்களுக்கு உதவி பண்ணல. ஆனால் அமெரிக்காவில் உள்ள செல்வந்தர்கள் கிட்டத்தட்ட யாருமே எந்த உதவியும் பண்ணல. ஏன்னா அது மனதிலே அப்படித்தான். தமிழ்நாட்டில் ஒரு சேரிட்டிக்கு ஒரு அறத்துக்கு காசு கேட்டா 50 ரூபா கிடைக்கும். ஒரு இலக்கியத்துக்கு கேட்டா 5 ரூபா கிடைக்காது. ஆனா ஒரு கோயில் கும்பாபிஷேகம் வந்தோம்னா 5 கோடி ரூபாய் கிடைக்கும். சிம்பிளா யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் சென்ற 20 ஆண்டுகள்ல புதிதாக கட்டப்பட்ட கோயில்கள் மட்டும், அதுக்கான செலவு பண்ண காசை மட்டும் பண்பாட்டுக்கு தருவார்கள் என்றால் ஏறத்தாழ 2 லட்சம் கோடியாக இருக்கும். உலக முன்ன தமிழை கொண்டு வைக்கிறது என்ன தடை? உலகத்தில் அத்தனை நாடுகளை தமிழுக்கு ஒரு மாநாடு நடத்திட முடியும் இல்லையா? 2 லட்சம் கோடி ரூபாய் அவ்வளவு சிமெண்ட் கான்கிரீட் தூண்கள் நின்று இருக்கு. யாரும் எட்டி பார்க்காத கோயில்கள் நின்று இருக்கு. தமிழ் மனம் என்பது அறத்திற்கோ பண்பாட்டுக்கோ எதுவுமே கொடுக்க மனம் வராது. போற வழிக்கு புண்ணியம் என்றால் மட்டும்தான் காசு வரும். அது கோயில் கட்டத்தான் வரும். ஆனா அதையும் மீறி இந்த மாநாடு நாங்கள் முன்னெடுத்தோம். அதுல முழுக்க அமெரிக்கா பிறந்து வளர்ந்த இளைய தலைமுறை தான் முன்னெடுத்தோம். ஆங்கில வழியா தான் அந்த தமிழ் மாநாடு நடத்த வரும். ஏன்னா என்னுடைய ஒரு தொகுப்பு
இந்த அறத்தோப்புடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு ஸ்டோரிஸ் ஆஃப் தி ட்ரூத் அமெரிக்காவில் வெளிவந்தது. அதற்கு ஆல்டா என்கிற அமெரிக்கன் லிட்டரரி டிரான்ஸ்லேட்டர் அசோசியேஷன் என்கிற அமைப்புடைய விருது சர்வதேச அளவில் வந்த மொழிபெயர்ப்புகளுக்கான விருதுகள்ல கடைசி 3வது இடத்துல இருந்தது. அது ஒரு பரிசு தான். அதை வாங்குவதற்காக என்னுடைய மொழிபெயர்ப்பாளர் அமெரிக்க சென்றார். அந்த மாநாட்டில் அங்கிருந்த யாருக்கும் தமிழ் என்ற ஒரு மொழியை பற்றி தெரியாது. அவங்களுக்கு முதல்ல ஒரு புத்தகத்தில் தமிழ் ஒரு மொழி இருக்கு. கிட்டத்தட்ட 10 லட்சம் தமிழ் அமெரிக்காவில் இல்லை. 150க்கும் மேற்பட்ட தமிழ் சங்கங்கள் 50 ஆண்டுகளாக இட்லி தோசை திருவிழா கொண்டாடுறாங்க. ஆனா தமிழ் ஒரு மொழி இருக்கிறது தெரியல. இந்திஸ் என்ற மொழியுடைய ஒரு துணை மொழின்னு நினைக்கிறாங்க. இந்திஸ்க்கு ஒரு மொழி கிடையாது. அவன் ஹிந்தியை தான் சொல்றாங்க. அப்பதான் தோணிச்சு, குறைந்தபட்சம் மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் பேசுவதல்ல, அவங்க முன்னாடி போய் நிற்க முடியுமா? முடியும். உலக இலக்கியத்தை 40 ஆண்டுகளாக தொடர்ந்து படித்து வரக்கூடிய ஒருவன் இந்த முறையில் உறுதியாக ஒன்று சொல்ல முடியும். உலகத்தில் எந்த மொழியில் எழுதப்படக்கூடிய நவீன இலக்கியத்திற்கும் நிகரான நவீன இலக்கியம் தமிழ் எழுதப்பட்டது. உலகத்தில் எந்த மொழியில் இருக்கக்கூடிய இலக்கிய மேதைகளுக்கு நிகரான மேதைகள் நம் மொழியில் தோன்றியிருக்கிறார். அவங்க மரியாதையை அடையவில்லை, அரசாங்க பரிசுகளை வெல்லவில்லை, புத்தகங்கள் படிக்கப்படவில்லை, பலர் மறந்தே போயிட்டாங்க, பலர் ஒரு விருது கூட வாழ்நாள் வாங்க முடியாது. அவங்களுக்கு விருது கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் என்ற அமைப்பை உருவாக்கி 2010 முதல் மூத்த படைப்பாளிகள் விருது கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அவங்க மகத்தான படைப்பாளிகள், அவங்களை கொண்டு போய் நிறுத்த முடியும். அதில் ஒரு முயற்சியாளர் தான் இந்த லண்டனில் இருந்து திரு பதிப்பகம் ஒன்றை ஆரம்பித்திருக்கிறோம். தமிழகத்திலிருந்து தென்னகத்திலிருந்தும் படைப்புகளை மொழியாக்கம் செய்து இங்கு குறைந்தபட்சம் பிரித்தானியாவில் தொடர்ந்து கொண்டு வருவது எங்களுடைய நோக்கம். ஒரு 10 ஆண்டுகளில் 100 படைப்புகள் என்பதுதான் இப்போதைய கணக்கு. 10 ஆண்டுகள் 100 படைப்பு தமிழ் ஆங்கிலத்துக்கு வர வேண்டும். நான் சொல்றேன், ஒரு உரையாடல் வழியாக, ஒரு டிஸ்கோர்ஸ் வழியாகத்தான் நீங்க உங்களுடைய முன்னோரை கொண்டு வந்து கொடுக்க முடியும். முன்னோர் தேவையா என்று நினைப்பவர்கள், தேவை என்று நினைப்பவர்கள், முன்னோரை கொடுப்பதற்கான வழி என்பது அறிவுத்துறையின் சிந்தனைத்துறையின் மிகச்சிறந்த பகுதியோ அதை கொண்டு வந்து கொடுக்கிறது. நீங்க எவ்வளவு மலினமா இருக்கிறீர்களோ அந்த மலினத்தை கொண்டு பிள்ளைகள் கொடுக்கிறது. நீங்க உங்களுடைய லோ டேஸ்டுகளை கொண்டு வந்து பரிமாறுவதல்ல. உங்களுக்கு உங்களுடைய அரசியல், உங்களுடைய சாதி அரசியல், இனவாத அரசியல், மொழி அடிப்படைவாத அரசியல் அளித்திருக்கக்கூடிய முன்மொழிவுகளை கொண்டு கொடுப்பதல்ல. அதுக்கப்புறம் தமிழுக்கு சிந்தனையில், கலையில், இலக்கியத்தில் சில வெற்றிகள் இருக்கின்றன. அந்த வெற்றியை கொண்டு வந்து கொடுப்பது, அதுதான் முன்னோரை அளிப்பது. கடைசியாக ஒரு விஷயம் சொல்லி முடிக்கலாம் நினைக்கிறேன். இலக்கியம் என்ற ஒன்று தேவையா என்று கேட்கலாம். தமிழனுடைய மனநிலையில் ஒன்று கரியர், அது முக்கியம். லிட்டரேச்சர் அதுக்கு இருக்காங்க. தம் பிள்ளைகளை கரியரிஸ்ட் ஆக்கணும், ஆனா எந்த வகையிலும் படிக்க விடக்கூடாது. அமெரிக்கா போன்ற ஒரு தேசம் அந்த பல்கலைக்கழகங்களை படிக்க சொல்லிட்டே இருக்கும். வீட்டுல அம்மா அப்பா படிக்க விட மாட்டாங்க. ஆனா அதையுமே அந்த பிள்ளைங்க படிக்க, அது வேற விஷயம். ஆனா படிக்க கூடாது. அமெரிக்கால படிச்சா பிள்ளை கெட்டு போயிடும் அப்படின்னு ஒரு அமெரிக்கால குடியேறின ஒரு பெற்றார் என்ன சொன்னாங்க. நீ தடுத்தா அந்த பிள்ளை படிக்காம இருக்குமா? நீ கொடுக்கலைன்னா தமிழ் இலக்கியம் படிக்கிறது. ஆனா அதுக்கு அமெரிக்கா லிட்டரேச்சர் வரத்தான் செய்யும், அதை படிக்கத்தான் செய்யும். ஏன்னா அதெல்லாம் கல்வியில் கொடுக்குறாங்க. ஏன் படிக்கணும்? ஒன்று, நான் இப்ப சொன்னேன், ஒரு நீண்ட மரபை தொடர்ந்து வருவது. ஒரு பேசிக் யூனிட்ல கல்ச்சரல் கண்டினியூஷன், ஒரு கிராண்ட் யூனிட்டாக உலக குடிமகன் ஆகும். 2 டுவல் பர்பஸுக்கு நீங்க படிக்கலாம். பிரிட்டனையும் அமெரிக்காவையும் யூரோப்பையும் தெரிந்து கொள்வது உங்கள் உலக குடிமகனாக்கு, தமிழகத்தை இந்தியாவை தெரிந்து கொள்வது உங்களுடைய பர்சனல் ஐடென்டிட்டி ஒன்று. இது ரெண்டுமே ஒரே சமயம் நிகழும்போது மட்டும்தான்
ஒரு சரியான இன்டெலெக்சுவல் ஸ்பியர். ஏன் படிக்கணும்? லிட்ரேச்சர் படிக்கணும். நீங்க டெக்னிக்கல் படிக்கலாம், மெடிசின், என்ஜினியர் எது படிக்கலாம். அதெல்லாம் உங்களை அறிவு தீவியாக அடிப்படை அறிவுத்திறனும் விவேகம் கொண்டவங்க. பணம் வர, வெற்றி வரலாம். ஆனா ஒரு கிரைசிஸ் வரும்போது, ஒரு நெருக்கடி வரும்போது நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா படிக்கிறவனுக்கும் படிக்காதவனுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு. ஒரு கிரைசிஸ் வரும்போது, கிரைசிஸ் என்பது உடனே தனி வாழ்க்கை கிரைசிஸ் வருங்க. சில சமயம் டிப்ரெஷன் பீரியட்ஸ் இருக்கு தொழில் வாழ்க்கை. அந்த தருணங்கள்ல உங்களை பிடிக்கிறதுக்கான பிடிமானமா உங்களுக்கு ஒண்ணு இருக்கணும். அது லிட்ரேச்சரை ஆற்றணும். 2, நீங்க ஒரு துறையில போய் திறமிக்கவராக முடியும். ஆனா அசல் பங்களிப்பாளர் ஆகணும்னா, சொந்த சிந்தனை வேணும்னா உங்களுக்கு ஒரு பின்னணி வேணும். அந்த பின்னணி இல்லாம நாங்க சொந்தமா ஒண்ணு செய்ய முடியாது. அதுல திறமையான நல்லா செய்யக்கூடிய ஆளா இருக்கலாம், பர்ஃபார்மரா இருக்கலாம். அச்சீவர் ஆகணும்னா சொந்த சிந்தனை வேணும். சொந்த சிந்தனை நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அசல் படிமங்கள்ல இருந்து, மனதில் இருந்து. அந்த 2 காரணங்களுக்காகவும் இலக்கியம் படிக்கப்பட்டே ஆகும். அந்த படிப்பை வழியாகத்தான் உங்களுடைய முன்னோரை உங்களுடைய குழந்தைகளுக்கு கடத்த முடியும். நன்றி, வணக்கம்.